ஹலோ வீவர்ஸ், நாம் இப்போது சேவிங் மிஷின், அதாவது எப்படி திரும்ப அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த சேவிங் மிஷினு எந்த கண்டிஷன் இருக்குன்னு இல்லையா. திரும்பவும் இதை எப்படி நம்ம சரி பண்ணி, எந்த இதுவுமே சரி இருக்காது, அதாவது சேவ் பண்ணாதது. அதை திரும்பவும் எப்படி நம்ம சேவ் பண்ணி இது எப்படி நம்ம திரும்பவும் ரீமேக்கிங் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த பவுலில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிடுறோம். தேவையான அளவுக்கு கல் உப்பு, சோடியம் குளோரைடு நம்ம சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கலாம், வச்சு சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா என்ன பண்ணுறோம்னாக்கா கலக்கிறோம். ஃபுல்லாக நல்லா கரையணும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவோம், ஏன்னா அது கல் உப்புங்கிறதால கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நல்லா கலக்கிடணும். ஃபுல்லாக நல்லா கலக்கிடணும். நல்லா கலைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கணும். பேக்கிங் சோடா ஃபுல்லாக நல்லா ரெண்டையும் கலக்கிடுங்க. ஃபுல்லாக நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலங்கிடுச்சு. கலங்கின உடனே ஆல்கஹால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. நல்லா கலக்கிடணும். ஆல்கஹால் நல்லா கலக்கிட்டோம். வினிகர், ஒயிட் வினிகர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னும் கூட ஒன்று எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய சேவிங் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 இருக்குது. அதனால் தேவையான அளவுக்கு நமக்கு அது ஃபுல்லாக முழுகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் ஒயிட் வினிகர். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஃபுல்லாக அது நினச்சிட்றோம். ஃபுல்லாக அப்படி ஊற வச்சிட்றோம்ல. கழட்டி கூட அதை போட்டுடலாம். பாருங்கள், இது இப்படி கழட்டி தனியாக போட்டுருங்க. வாட்டரில் ஃபுல்லாக முழுகி இருக்கணும்.
இது மாதிரி பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக நல்லா முழுகிற மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இது மாதிரி ஒரு தட்டு, இது மாதிரி தட்டு ஒன்று எடுத்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஃபார் 1 hour இதுக்குள்ளே அப்படியே ஊறுற மாதிரி பார்த்துக்குவோம். 1 hourக்கு பின்னாடி இது எப்படி வந்து திரும்ப யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ 1/2 hour கழிச்சு இதோட இது பார்க்குறோம். பாருங்கள் டஸ்ட் பார்ட்டிகள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதில் டஸ்ட் பார்ட்டிகள் எப்படி க்ளீன் ஆகிருக்குன்னு பாருங்கள். டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்குன்னு எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகள். என்ன பண்ணுறோன்னா இப்போ இதை எடுத்துக்கிட்டு ப்ரெஷ்ஷில் அப்படியே லைட்டாக தீர்த்துனாக்க இந்த டஸ்ட்டெல்லாம் ஓடிடும், புதுசு மாதிரியே இருக்கும். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ டஸ்ட்டாக நம்ம போட்டோம் உள்ளே, அந்த டஸ்ட்டு பார்ட்டிலாம் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஒயிட்டாக மாறிச்சு பாருங்கள், க்ளீனாகிடுச்சு. இதை திரும்பவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்ளீனாகிடுச்சுன்னு. புதுசு மாதிரி மாறிச்சு பாருங்கள். எல்லாமே எவ்வளோ க்ளீனாக புதுசு, அப்படியே புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு பியூர் வாட்டரில் இதை ஊற்றிட்டு ஒரு பியூர் வாட்டரில் எடுத்து அதை திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம 100 முறை கழுவிட்டு எப்படி இது சேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக கழுவிடுவோம். இது பாருங்கள், இந்த இடத்துல காட்டுறேன் எவ்வளோ அழகாக எடுக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் வந்து
முடி ஹேர் வருது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நம்ம ரீமேக்கிங் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை திரும்பவும் நாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் சுத்தமாக அப்படியே பளபளன்னு இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், பாருங்கள். அதாவது பயன்படுத்த முடியாத இருந்த இந்த இதை நம்ம இப்போ வந்து அழகாக பயன்படுத்தியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேர்ஸு, இது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது மாதிரி அடிக்கடி வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம், திரும்பவும் இது மாதிரி புதுப்பிச்சு நம்ம தேவையான இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளியராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ டு ஆல்.